அன்பு நேயர்களே, மீண்டும் ஓசோவின் சிந்தனை கதை நிகழ்ச்சியினுடைய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும். இன்னும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனையை தூண்டும் ஓசோவின் கதையில இருந்து தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இதை பற்றி மேலும் விரிவாக பார்க்கலாமா? உங்களுக்குள்ளார நான்னு சொல்றோமே, அந்த நான் எப்படி இருக்கும் அப்படின்னு என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கிறீங்களா? நான் என்பது என்ன? நீங்கள் இதை பற்றி அமைதியாக சிந்தித்து பார்த்திருக்கிறீங்க அப்படின்னா, அது உங்களுடைய காலா? கையா? அல்லது இதயமா? தலையா? அல்லது வெறும் அகங்காரமா? அப்படின்னு உங்களுக்குள்ளார ஒரு நிறைய கேள்விகள் எழும். எது உங்களுடைய நான்? எங்கே உங்களுடைய நான்? உங்களுடைய ஆணவம் தான் நானா? இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் உங்களுக்குள்ளார எழுவதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள். அது அங்கிருத்தலின் உணர்வு இருக்கிறது. ஆனாலும் அதை குறிப்பாக எங்கேயும் காண முடியாது. மௌனமாக ஒரு நிமிடம் அமர்ந்து அந்த நாணை கொஞ்சம் தேடி பாருங்க. நீங்களே ஆச்சரியமடைவீங்க. எவ்வளவு ஆழமாக தேடினாலும் உங்களுடைய அதாவது உங்களுக்குள்ளார இருக்குமே அந்த நான் எங்கேயும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் ஆழமாக தேடும்போது நான் என்று ஒன்று இல்லை அப்படிங்கிறத நீங்க முழுமையா உணர்வீங்க. அதுபோல ஆணவம் என்பதும் கிடையாது. சுயத்தின் உண்மை அங்கிருக்கும்போது நான் அங்கு இருக்கவே வாய்ப்பே கிடையாது. எல்லோராலும் நன்கு மதிக்கப்பட்ட நான்சன் அப்படிங்கிற ஒரு ஞானியை அப்போதிருந்த மாமன்னன் மாலிண்ட் அப்படிங்கிற மன்னன் தனது அரசவைக்கு அழைச்சான். தூதுவன் நான்சனிடம் போய், குரு நான்சன் அவர்களே, அரசர் உங்களை காண விரும்புகிறாரு, நான் உங்களை அழைப்பதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நான்சன் உடனே சொல்கிறாரு, நீ விரும்பினா நான் வரேன், ஆனால் நான்சன் அப்படின்னு இங்கே யாரும் கிடையாது, அது வெறும் ஒரு பேர் தான், ஒரு தற்காலிக குறியீடு அப்படின்னு வச்சுக்கே அப்படின்னு சொல்கிறாரு. தூதுவன் அரசன்கிட்ட போய், நான்சன் ஒரு வித்தியாசமான மனிதராக இருக்கிறாரு, அவர் வருவதாகலாம் ஒத்துட்டாரு, ஆனால் நான்சன் என்று யாரும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறத அவர் சொன்ன அந்த பதிலை அப்படியே அரசர்கிட்ட போய் சொல்கிறான். உடனே அந்த மாமன்னன் ஆச்சரியம் அடைந்தான். நான்சன் வருவதாக கூறிய நேரத்தில் தேரில் அழைச்சி வரப்பட்டார் நான்சன். மன்னர் வாசலில் நின்று அவரை, குரு நான்சன் அவர்களே, வாருங்கள் வாருங்கள் அப்படின்னு வரவேற்றான் அந்த மாமன்னன். இதை கேட்டவுடன் அப்படியே அந்த நான்சன் ஞானி சிரித்தார். நான்சென்னாக நான் உன்னுடைய வரவேற்பை எல்லாம் ஏற்றுக்கிறேன், ஆனால் நினைவில் வச்சுக்கோ, நான்சன் என்ற பெயருடைய யாரும் இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு அரசர்கிட்டயும் அதே பதிலை சொல்கிறாரு. உடனே அரசன் சொல்கிறான், நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதராக இருக்கீங்க, வித்தியாசமாக பேசுகிறீங்க, நீங்கள் நீங்கள் இல்லை அப்படின்னா யார் என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டது, யார் என்னுடைய வரவேற்புக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு விடாம மன்னர் கேட்குறாரு. ஏன்னா தெளிவுபடுத்திக்கணும் இல்லையா? உடனே நான்சன் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. நான் வந்த ரதம் அதுதானே அப்படின்னு அமைதியாக கேட்குறாரு. ஆமாம், அதுவே தான், அதே தான் அப்படின்னு மன்னர் சொல்றாரு. தயவு செய்து குதிரைகளை கழற்றி விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு நான்சன். உடனே பணியாட்களை கூப்பிட்டு அந்த குதிரையை கழட்டி விடுறாரு மன்னர். குதிரைகளை காட்டி, அது ரதமா அப்படின்னு கேட்குறாரு நான்சன். அரசர் உடனே, குதிரைகளை எப்படி ரதம்னு அழைக்க முடியும், அது ரதம்லாம் கிடையாது அப்படின்னு நான்சன் கிட்ட அந்த அரசன் சொல்கிறான். துறவி கூறியதன் பேரில் குதிரைகளை கட்டும் நுகத்தடி அங்கேருந்து அதுலேருந்து கலற்றப்பட்டது. அந்த நுகத்தடியை காட்டி நான்சன் கேட்குறாரு, இது ரதமா அப்படின்னு கேட்குறாரு. அது எப்படி? அதெல்லாம் நுகத்தடி தான், அது ரதமெல்லாம் இல்லை அப்படின்னு மன்னர் சொல்கிறான். துறவி இப்படியே வந்துட்டு ஒவ்வொன்றா கேட்டுட்டே வர ஒவ்வொரு பாகமாக வந்துட்டு கலற்றப்பட்டுட்டே இருக்கு. ஒவ்வொரு பாகமாக கலற்றப்பட அரசரின் பதில், இது ரதமல்ல, இது ரதமல்ல அப்படின்னு சொல்லிட்டே வராரு. கடைசியில் ஒன்றுமே மிச்சம் இல்லை. உடனே நான்சன் கேட்குறாரு, எங்கே உன் ரதம் காணோம்? ஒவ்வொரு பாகம் எடுத்து செல்லப்பட்ட போதும் இது ரதம் அல்ல, இது ரதம் அல்ல அப்படின்னு நீயே தான் சொன்ன. ஆனால் இப்போது சொல், உனது ரதம் எங்கே அப்படின்னு கேட்டாரு. அரசரிடம் ஒரு நிலை மாற்றம் நிகழ்ந்தது. ஆ ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஆமால்ல, நம்ம ரதம் சொன்னது இப்போ எங்கே போணுச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே அதைத் தொடர்ந்து ஞானி நான்சன் சொல்றாரு, நான் சொல்வதை நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? ரதம் அப்படிங்கிறது ஒரு கூட்டு முயற்சி தான். சில குறிப்பிட்ட விஷயங்கள் சேர்ந்த ஒரு சேகரிப்பு அப்படின்னு சொல்லலாம். ரதம் அப்படின்னு தனிச்சுலாம் ஒண்ணும் கிடையாது. இப்போது உள்ளே அப்படியே ஆழ்ந்து பாரு. எங்கே உனது ஆணவம்? எங்கே உனது நான் சொல்லிட்டே இருக்கியே, அது எங்க?
அப்படின்னு கேட்டுப்பாரு அப்படிங்கிறாரு நான்சன் மன்னர்கிட்ட. "நீ எங்கேயும் நானே கண்டுபிடிக்க முடியவே முடியாது. அது பல சக்திகள் ஒன்று சேர்ந்த ஒருமித்த ஒரு வெளிப்பாடு அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு உறுப்பையும் அப்படியே எண்ணிப்பாரு. உன்னுடைய ஒவ்வொரு பார்வையை பற்றியும் நினைச்சுப்பாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றாக வெளியேற்று. இறுதியில் இது இறுதியில ஒன்றுமற்றது தான் இருக்கும். அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா சொல்றாரு. நான்சன் சொல்லி புரிய வைக்கிறாரு மன்னர்கிட்ட. இந்த அற்புதமான தத்துவத்த எவ்வளவு அழகான ஒரு குறியீடு மூலமா, ஒரு நிகழ்வு மூலமா உணர்த்தியிருக்கிறாரு நான்சன் பாருங்க. இப்படியா நம்ம உள்ளுக்குள்ளார பல விஷயங்கள தேடிக்கிட்டே இருக்கணும். நமது பிறவியின் ரகசியம் என்ன? ஆழ்ந்த புரிதல். நம்மை நாமே நம்மளுக்குள்ளார என்னவோ ஒரு விஷயம் இருக்கு. ஒரு அற்புத சக்தி இருக்கு. நாம் இங்கே அ வந்து நடமாடி விட்டு அ ஒரு தற்காலிகமான நடமாட்டமுள்ள ஒரு வாகனம். நாம் நிரந்தரமான ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் பேரானந்தத்தை உணரும் அந்த உணர்வு எங்கே இருக்கிறது? என்ற தேடல்ல தான் இந்த வாழ்க்கை முழுமையடைகிறது. இல்லையா? இப்படியான ரொம்ப அற்புதமான ஓசோவின் சிந்தனை கதையின் மூலம் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் அன்பு நேர்களே. இந்த கதை பற்றி தங்களுடைய மேலான புரிதலை நீங்கள் கண்டிப்பாக தங்களுடைய பதிலின் மூலம் தெரியப்படுத்துங்கள். மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன், உங்களுடைய மேலான பேராதரவு இந்த சேனலுக்கு கொடுத்து வருகிறீர்கள். நன்றியும் வாழ்த்துக்களையும் இங்கே தெரிவித்துக்கொண்டு மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இறைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.